ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் எப்படி பவு செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம மேஜிக் சர்க்கிள் போடணும். இதுதான் மேஜிக் சர்க்கிள். இதில் ஏற்கனவே ஒரு செயின் இருக்குது, எனவே 2 செயின் போடணும். அடுத்தது 2 வாட்டி நம்ம என்ன செய்துக்கணும், சுற்றிக்கணும். சுற்றிட்டு யானை ஒரு பண்ணணும். பண்ணிங்கன்னா 4 லூப் இருக்கும். 2 வரணும். 3 டைம்ஸ் வரனால இதுக்கு பேர் ட்ரிப்பிள் குரோஷே. இப்போ நான் ஒரு ட்ரிப்பிள் குரோஷே போட்டிருக்கேன். இது மாதிரி எத்தனை போடணும், 5 போடணும். நீங்கள் அங்கே நான் ஒரு பிக்சரும் அங்கே வச்சுருக்கேன்ல, அதையும் டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்துக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 நான் இதில் ட்ரிப்பிள் குரோஷே போட்டாச்சு. திருப்பி 5 போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம 3 செயின் போடணும். போட்டுட்டு இந்த மேஜிக் சர்க்கிளில் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இதை கொஞ்சம் இப்படி இழுத்துட்டிங்கன்னா அது என்ன செய்திரும், அப்படி நெருங்கி வந்துடும். வந்துச்சா? இப்போ நம்ம 1 சைடு பர்டன் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்தது 2 பக்கமும் போட்ட அதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இதில் நான் 2 பக்கமும் போட்டுட்டேன். போட்டுட்டு இனிமேல் அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம 3 செயின் போட்டு ஜாயின் பண்ணிடணும். செயின் போட்டுட்டு இந்த மேஜிக் சர்க்கிளில் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்த பிறகு என்ன செய்யணுன்னா, இந்த மேஜிக் சர்க்கிள் இருக்குல்ல, அதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே க்ளோஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே புல் பண்ணிங்கன்னா அப்படியே என்ன செய்திரும், க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள், க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 த்ரெட் இருக்கும். இந்த 2 த்ரெட்டையும் பேக் சைடுக்கு கொண்டுக்கிட்டு வாங்க. இங்கே என்ன செய்துக்கணும், நீங்கள் 2 நாட் போடணும். 1 2 இப்போ போட்டோன்னே நமக்கு பவு என்ன செய்து கிடச்சிச்சு. இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நீங்கள் என்ன டார்னிங் நீடில் வச்சு பேக் சைடில் டான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்கிறோம், பவு கிடச்சிரும். சரியா? இதான் பவு. அப்புறமா இந்த பவு எதுலலாம் யூஸாக இருக்குதுன்னா, மெயினாக சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த பீனியில் இது யூஸாக இருக்கும். இதாக இருக்குது பீனி அல்லது கேப்னு சொல்லுவோம். அதில் இப்படி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷனாக இருக்கும், ஆடட் பியூட்டியாக கூட இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த பவு வேறு எதுலலாம் பயன்படுதுன்னா, பிள்ளைங்களோட ஹெட் பேண்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.